அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு நியூஸ் போஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்து கொள்வது சிசிரகுமார் கிருஷாந்த் ராஜ். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். பொதுநலவாய நாடுகளின் மகளிர் விவகார அமைச்சர்களின் 10வது மாநாடு பங்களாதேஷில் இன்று ஆரம்பம். கொழும்பு மாநகரின் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு அழுத்தம் விடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார தரப்பினர் குற்றச்சாட்டு. ஈரானின் புதிய ஜனாதிபதி இஸ்லாமிய குடியரசின் அணுத்திட்ட செயற்பாட்டில் சாதகமான மாற்றத்தை கொண்டு வருவார் என இஸ்ரேல் ஜனாதிபதி தெரிவிப்பு. பொதுநலவாய நாடுகளின் மகளிர் விவகார அமைச்சர்களின் 10வது மாநாடு பங்களாதேஷ் தலைநகர் டாக்காவில் இன்று ஆரம்பமாக உள்ளது. தொழில் முயற்சிகளுக்காக பெண்களின் தலைமைத்துவம் என்ற தொனிப்பொருளில் எதிர்வரும் 19ஆம் தேதி வரை இந்த மாநாடு நடைபெறவுள்ளது. இம்முறை மாநாட்டில் சர்வதேச வர்த்தகம் மற்றும் தொழில்சார் பெண்கள் சம்மேளனத்தின் தலைவர் பெட்ரா மிரக்லரி தலைமையுரை நிகழ்த்தவுள்ளார். டாக்கா தலைநகர் இன்று ஆரம்பமாகும் மாநாட்டில் இலங்கை சார்பில் மகளிர் விவகார மற்றும் சிறுவர் அபிவிருத்தி அமைச்சர் திஸ்ஸ கரளியத்த உள்ளிட்ட பிரதிநிதிகள் குழு கலந்து கொள்ளவுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் அறிவித்துள்ளது. கொழும்பு மாநகரின் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு அழுத்தம் விடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார தரப்பினர் குற்றம் சுமத்துகின்றனர். டெங்கு நுளம்பு பெருக்கம் தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்குகளை மீளப்பெறுமாறு ஒரு சிலர் அழுத்தம் கொடுப்பதாக கொழும்பு மாநகர சபையின் பிரதம சுகாதார வைத்திய அதிகாரி பிரதீப் காரியவசம் கூறுகின்றார். கொழும்பு மாநகரில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்ற போது நுளம்பு பெருகும் வகையில் சூழலை வைத்திருப்போருக்கு எதிராக பாரபட்சமின்றி வழக்கு தாக்கல் செய்யப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். பல தடவைகள் அறிவுறுத்தல் விடுத்தும் சூழலை சுத்தப்படுத்துவதற்கு தவறுவோருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்படுவதாகவும் பிரதீப் காரியவசம் தெரிவித்துள்ளார். இவ்வாறு தாக்கல் செய்யப்படுகின்ற வழக்குகளை மீளப்பெறுமாறு சிலர் அழுத்தம் கொடுக்க முனைவதாக அவர் குற்றம் சுமத்துகின்றார். டெங்கு நுளம்பு பெருகும் வகையில் சூழலை வைத்திருப்போருக்கு எதிராக தாக்கல் செய்யப்படுகின்ற வழக்குகளை மீளப்பெறுவதால் எந்தவித நன்மையும் ஏற்படாது எனவும் அத்தகைய நடவடிக்கையை மேற்கொள்ள முடியாது எனவும் கொழும்பு மாநகர சபையின் பிரதம சுகாதார வைத்திய அதிகாரி தெரிவித்துள்ளார். ஒரு சிலர் விடுக்கும் அழுத்தங்களால் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுப்பதில் தடைகள் ஏற்பட்டுள்ளதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர் சங்கத்தின் உபசெயலாளர் CS முத்துகூட தெரிவித்துள்ளார். சமூக அந்தஸ்துள்ளவர்களும் அதிகாரம் மிக்கவர்களும் பெரும்பாலும் கொழும்பு மாநகர சபை எல்லைக்குள் வசிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனால் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளை சுயாதீனமான முறையில் முன்னெடுப்பதற்கான சந்தர்ப்பம் எந்தவொரு அதிகாரிக்கும் இதுவரை கிடைக்கவில்லை என அகில இலங்கை பொது சுகாதார பரிசோதகர் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது. இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் கொழும்பு மாநகர ஆணையாளர் பத்ராணி ஜெயவர்தனவிடம் வினவிய போது சிறு அளவிலான இடங்களில் டெங்கு பெருகுவதற்கான சூழல் கண்டுபிடிக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் சிலர் அவற்றை சுத்தப்படுத்துவதற்கு கால அவகாசம் கோருவதாக தெரிவித்தார். அத்தகைய சந்தர்ப்பங்களில் அவர்களுக்கான சந்தர்ப்பத்தை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதனைத் தவிர எந்தவித அழுத்தமும் பிரயோகிக்கப்படவில்லை என தெரிவித்த கொழும்பு மாநகர ஆணையாளர் அனைத்து தரப்பினரும் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு பூரண ஒத்துழைப்பை வழங்குவதாக தெரிவித்துள்ளார். பஸ் கட்டண திருத்தம் தொடர்பிலான தீர்மானமிக்க பேச்சுவார்த்தை இன்று நடைபெறவுள்ளது. இந்த பேச்சுவார்த்தைகளில் பஸ் உரிமையாளர் சங்கங்களும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவும் பங்கு பெற்றவுள்ளன. இன்றைய பேச்சுவார்த்தைகளை அடுத்து பஸ் கட்டண திருத்தம் தொடர்பில் இறுதி தீர்மானம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் ரோஷான் குணவர்தன தெரிவித்துள்ளார். இன்று நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளுமாறு அனைத்து மாகாணங்களிலும் உள்ள சுமார் 15 பஸ் உரிமையாளர் சங்கங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பஸ் கட்டண அதிகரிப்பு தொடர்பான தேசிய கொள்கைகளுக்கு அமைய கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்படும் விதம் தொடர்பில் இன்று பஸ் சங்கங்களின் தலைவர்களுக்கும் பணிப்பாளர் சபை உறுப்பினர்களுக்கும் தெளிவுபடுத்த எண்ணியுள்ளதாகவும் ரோஷான் குணவர்தன கூறியுள்ளார். பஸ் கட்டண அதிகரிப்பு தொடர்பில் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தீர்மானம் இன்று பஸ் சங்கங்களின் பிரதிநிதிகளுக்கு அறிவிக்கப்பட உள்ளது. அதனைத் தொடர்ந்து தேசிய கொள்கைகளுக்கு அமைய பஸ் கட்டணத்தை அதிகரிப்பதா இல்லையா என்பது தொடர்பான இறுதி தீர்மானம் மேற்கொள்ளப்படும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார். முதற்தடவையாக போலீசாரின் ஒத்துழைப்புடன் அகழ்வாராய்ச்சி பணிகளை மேற்கொள்வதற்கு தொல்பொருள் திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது.
இதன் முதற்கட்டமாக கிழக்கு மாகாணம் முழுவதும் நாளை முதல் அகழ்வாராய்ச்சி பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தொல்பொருள் அகழ்வாராய்ச்சி அதிகாரி TAM பண்டார தெரிவித்துள்ளார். அம்பாறை மாவட்டத்தின் தொல்பொருள் அகழ்வாராய்ச்சி பணிகளை எதிர்வரும் டிசம்பர் மாதத்திற்குள் பூர்த்தி செய்வதற்கு தொல்பொருள் திணைக்களம் உத்தேசித்துள்ளது. பிரதேச செயலக மட்டத்தில் தொல்பொருள் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை இனங்காண்பதற்கு இந்த அகழ்வாராய்ச்சி பணிகள் உதவும் என தொல்பொருள் அகழ்வாராய்ச்சி அதிகாரி TAM பண்டார நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். கடந்த 3 தசாப்தங்களுக்கு மேலாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள தொல்பொருள் முக்கியத்துவம் வாய்ந்த பிரதேசங்களில் அகழ்வாராய்ச்சி பணிகளை மேற்கொள்வதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சிறுவர் துஷ்பிரயோக சம்பவங்கள் தொடர்பில் ஆய்வொன்றை மேற்கொள்வதற்கு தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளது. சிறுவர்கள் துஷ்பிரயோகங்களுக்கு உட்படுத்தப்படுவதை தடுப்பதற்கு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளை இனங்காணும் வகையில் இந்த ஆய்வு முன்னெடுக்கப்பட உள்ளதாக அதிகார சபையின் தலைவர் சட்டத்தரணி அனோமா திசாநாயக்க கூறியுள்ளார். அதிகளவில் சிறுவர்கள் துஷ்பிரயோகங்களுக்கு உள்ளாகும் சம்பவங்கள் பதிவாகியுள்ள மாவட்டங்களை இலக்காக கொண்டே இந்த ஆய்வு முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் சிறுவர் துஷ்பிரயோக சம்பவங்கள் அதிக அளவில் பதிவாகவில்லை என தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதற்கமைய முதற்கட்டமாக 5 மாகாணங்களை உள்ளடக்கும் வகையில் உத்தேச ஆய்வு மேற்கொள்ளப்பட உள்ளது. தேவை ஏற்படும் பட்சத்தில் ஏனைய மாகாணங்களிலும் இந்த நடவடிக்கையை முன்னெடுப்பதாக அதிகார சபையின் தலைவர் சட்டத்தரணி அனோமா திசாநாயக்க மேலும் கூறியுள்ளார். சாம்பியன்ஸ் கிண்ண கிரிக்கெட் தொடரில் லக்வர்ட் லூயிஸ் அடிப்படையில் நியூசிலாந்து அணியை 10 ஓட்டங்களால் வெற்றி கொண்ட இங்கிலாந்து அணி அரையிறுதி வாய்ப்பை தக்கவைத்துக் கொண்டுள்ளது. கார்டிப் சோபியா மைதானத்தில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் மழை காரணமாக 24 ஓவர்களாக மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. இதன் பிரகாரம் முதலில் துடுப்படுத்தாடிய இங்கிலாந்து அணி 23.3 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 169 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. இங்கிலாந்து அணி சார்பாக அணித்தலைவர் குக் 64 ஓட்டங்களையும் ஜோ ரூட் 38 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர். நியூசிலாந்து அணி சார்பாக கைக் மில்ஸ் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தியதுடன் மிச்சல் மெக் 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். 170 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய நியூசிலாந்து அணி 24 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்பிற்கு 159 ஓட்டங்களை மாத்திரம் பெற்று தோல்வியை தழுவியது. இலங்கையின் அழகிய பகுதிகளுக்கு உங்களை அழைத்துச் செல்லும் டிஸ்கவர் ஸ்ரீலங்கா தொகுப்பு அடுத்து. அந்த அழகிய காட்சிகளுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். எமது மணித்தியால செய்திகளை 10:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.